வணக்கம் வியூவர்ஸ். நாம் போன வீடியோவில் ஒரு நார்மல் டேட்டாவோட கான்ஃபிடென்ட் இன்டர்வலை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் நான் நார்மல் டேட்டாவோட மீடியனை எப்படி கம்பேர் பண்ணுறது பார்ப்போம். நான் நார்மல் டேட்டான்னு சொன்னோன்னே ஒரு சிலருக்கு புதிதாக இருக்கலாம். நம்ம அந்த நான் நார்மல் டேட்டா பற்றி நம்மளோட யூடியூப் சேனல்லையே இங்கிலீஷில் ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கோம். தமிழ்லேயும் ஒரு தெளிவான வீடியோவை விரைவில் போடுறோம். சரிங்களா? இப்போ நான் நார்மல் டேட்டாவுக்கு மீடியன் எப்படி கம்பேர் பண்ணுறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ நான் நார்மல் டேட்டா நம்மள்ட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிமெண்ட் கம்பெனிலேருந்து ஒரு டேட்டா இருக்குது. எக்ஸஸ் வெயிட் குறிப்பிட்ட அளவோட அதிகமாக பேக்கேஜ் பண்ணுறவங்க 2 டீம் இருக்காங்க, டீம் ஏ டீம் பின்னு. இவங்க பேக்கிங் பண்ண டேட்டா நம்மள்ட்ட இருக்குது. இப்போ இந்த டேட்டாவுக்கு நார்மல் டேட்டாவுக்கு எப்படி நம்ம இன்டர்வல் பிளாட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோமோ, அதுமாரி நான் நார்மல் டேட்டாவுக்கு நம்ம பாக்ஸ் பிளாட்டுங்கிறத சூஸ் பண்ணணும். அதை நம்ம மினி டேப்பில் கிராஃபில் போய் நம்ம பாக்ஸ் பிளாட்டுங்கிறத சூஸ் பண்ணணும். நம்மளோட யூடியூப் சேனல்லே பாக்ஸ் பிளாட்டை பற்றி பேசிக்கான எளிமையான தகவல்கள் ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கோம் தமிழ்லேயே. அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ நம்ம தொடர்போம். இப்போ பாக்ஸ் பிளாட்டுக்குள்ளே சிங்கிள் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், டீம் ஏவை மட்டும் கம்பேர் பண்ண மாதிரி ஒரு சிங்கிள் பாக்ஸ் பிளாட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அதை சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாக்ஸ் பிளாட் டேட்டா வியூவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் முக்கியமாக 2 விஷயங்களை நம்ம எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். மீடியன் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பாக்ஸையும் நம்ம அந்த மீடியன் சிம்பிளையும் நம்ம சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மீடியம் கனெக்டட் லைனை நம்ம சூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு டேட்டா மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்துடும். இதுதான் பாக்ஸ் பிளாட் கிராஃபு. இப்போ டபுள் கிளிக் பண்ணோன்னா நமக்கு பெருசாக வியூ ஆகும். இப்போ அந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 50% ஆஃப் டேட்டா எதில் போயிருக்குன்னா இந்த ப்ளூ கலர் டேட்டா பேக்ரவுண்டுக்குள்ளே தான் இருக்க போகுது. அதுக்குள்ள நடுவில் இருக்குது பார்த்தீங்களா கருப்பு டாட்டு, அதுதான் மீடியன். ஸோ இந்த மீடியனோட வேல்யூ எவ்வளோங்கிறது நமக்கு அந்த டாட்டை கிளிக் பண்ணும்போது தெளிவாக தெரியுது, 14.07. அதை தவிர அந்த டாட் பக்கத்துலேயே ஒரு லைன் போகுது பார்த்தீங்கன்னா, அந்த லைனுமே மீடியனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதை தவிர்த்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பிளாக் கலரில், இதுதான் அந்த கான்ஃபிடென்ட் இன்டர்வல் ஆஃப் மீடியன். இது 95% ஆஃப் கான்ஃபிடென்ட் இன்டர்வலை சொல்லுது. கான்ஃபிடென்ட் எவ்வளோ இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா, லோயர் கான்ஃபிடென்ட் லெவல் 13.3679னும் அப்பர் கான்ஃபிடன்ஸ் லெவல் 14.2164 இருக்குது. இது நம்ம கிராஃபிக்கலாக இது மூலமாக தெரிஞ்சுக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை பார்க்குறது. இதேமாரி மல்டிபிள் டேட்டாவை எப்படி நம்ம விஷுவலாக கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மள்ட்ட இருக்க 2 டேட்டாவையும் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதேமாரி கிராஃபு, பாக்ஸ் பிளாட்டு, இதில் மல்டிபிள் வைஸ் அதில் சிம்பிள் சூஸ் பண்ணிவிட்டு 2 டேட்டா எக்ஸஸ் வெயிட் ஏ அண்ட் எக்ஸஸ் வெயிட் பி ரெண்டுமே சூஸ் பண்ணணும். எக்ஸஸ் வெயிட் ஏ டபுள் கிளிக் பண்ணுங்கள், எக்ஸஸ் வெயிட் பி டபுள் கிளிக் பண்ணுங்கள், ரெண்டுமே சூஸ் பண்ணணும். அப்புறம் டேட்டா வியூவில் சொன்ன மாதிரி உள்ளே போயிட்டு அந்த மீடியம் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பாக்ஸையும் மீடியம் கனெக்டர் லைன்ஸு, மீடியம் சிம்பிள் இந்த 3யுமே சூஸ் பண்ணிங்க. ஓகே கொடுத்துட்டு இதையும் ஓகே கொடுத்துருங்க, உங்களுக்கு கிராஃப் வந்துடும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிராஃப் பெருசாகும். இப்போ நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது, விஷுவலாக பார்க்கும்போதே தெரியும், ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, தொடர்பு இல்லாமல் இருக்குது. இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று மோதுறது இல்லை, லேப் ஆகலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. எது ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த எக்ஸஸ் வெயிட் ஆஃப் டீம் பியோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலும் சரி, அதோட மீடியன் வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக விஷுவலாக தெரியுது. டீம் ஏவோட இது அதிகமாக இருக்குது. சரிங்களா? இது 2 டேட்டாவை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்த்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று லேப் ஆகாமல் தொடர்பு இல்லாமல் இருக்குது. இப்போ எல்லா டேட்டாவும் அப்படி இருக்காதுல்ல, ஒரு சில டேட்டா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்க மாதிரி இருக்கும். அதோட விஷயத்தை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். நம்மக்கிட்ட ஜென்செட் ஏபிசி அப்படின்னு ஒரு 3 ஜென்செட்டோட பர்ஃபார்மன்ஸ் டேட்டா இருக்குது. சரிங்களா? இந்த 3 ஜென்செட்டோட டேட்டாவையும் அதோட இது நான் நார்மல் டேட்டா அப்படிங்கிறதால வழக்கம் போல் நம்ம அதோட மீடியனை பாக்ஸ் பிளாட் மூலமாக நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். கிராஃப் பாக்ஸ் பிளாட் போயிருங்க, போயிட்டு மல்டிபிள் வைஸ் அதில் சிம்பிள் இது சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஜென்செட் ஏ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள், டபுள் கிளிக், பி, அதுக்கப்புறம் சி. இதை இப்போ வரிசையாக சூஸ் பண்ணும்போது இதே ஆர்டரில் வரும். நீங்கள் சியை முதல்ல சூஸ் பண்ணிங்கன்னா கிராஃப் வரும்போது உங்களுக்கு சி முதல்ல வரும். அதுக்கப்புறம்
நீங்கள் பாக்ஸ் பிளாட்டோட டேட்டா வியூவில் போய்ட்டு ஏற்கனவே சொன்ன மாரி மீடியன் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பாக்ஸையும் மீடியன் சிம்பிள் அதுக்கப்புறம் மீடியம் கனெக்டட் லைன் இதை மூணையுமே செக் பாக்ஸில் செக் பண்ணிங்க ஓகே கொடுத்து திருப்பி ஓகே கொடுத்துருங்க கிராஃப் வந்துடும். இப்போ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பெருசாக வந்துடும். இப்போ நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப தெளிவாக தெரியுற விஷயம் பார்த்தீங்கன்னா ஜென்செட் ஏவும் ஜென்செட் பியும் அதோட மீடியன் வேல்யூயும் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ரெண்டாவது அதோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பாருங்கள், அந்த பிளாக் கலர் பாக்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பாகிற மாதிரி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா நம்ம வச்சே பார்த்துருவோமே. இப்போ ஜென்செட் ஏல வந்து கிளிக் பண்ணும்போது அதோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வேல்யூ பாருங்கள் 12.98 இருக்குது, லோயர் ஹையர் 13.44 இருக்குது. ஜென்செட் பியில் வச்சு பாருங்கள் 12.35 அண்டு 12.9. அப்போ என்ன ஆச்சு, இது ரெண்டோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வேல்யூ ஒன்றோட ஒன்று லேப் ஆகுது. இதை நீங்கள் வந்து ஃபர்தராக ஹைப்போதிசிஸ் டெஸ்ட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து நம்ம விஷுவலாக இங்கே பார்க்கணும். மூணாவது பாருங்கள், ஜென்செட் சி கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் தனியாக இருக்குது. ஸோ இதோட கான்ஃபிடன்ஸ் வேல்யூ அதிகம், இதோட மீடியன் வேல்யூவும் நமக்கு அதிகமாக இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து ஒரு நான் நார்மல் டேட்டாவோட மீடியன் அதோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலை நம்ம விஷுவலாக கம்பேர் பண்ணி பார்க்கணும். நன்றி.